come in, sir? Come in. என்ன லேட்டு? இன்னைக்கு என் பர்த்டே சார். பர்த்டேனா லேட்டா வரணுமா? வா வா இங்க வா. பர்த்டேனா லேட்டா வருவியா? சார் சாரி சார், இனிமே இப்படி பண்ண சொல்லு. மாட்டேன் சார். சார் சார் வேணாம் சார், கில்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், சாரி சார். புரிஞ்சுதா? சார் லேட்டா சாரி வருவியா? சார். சொல்லு. சொல்லுன்னு சொல்றேன்ல. ஹலோ டேய், அந்த கார்ப்பரேட் லாயரோட நம்பர் குடுறா. என்னாச்சுடா? அங்கிள் இன்னும் எஃப்ஐஆர் போடல அங்கிள். வாங்க சார். சார், பாலுவோட அப்பா சார். வணக்கம் சார். ஐம் சுந்தர் ராமூர்த்தி, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட். உட்காருங்க. தேங்க்யூ. அவன் என் பையன்தான் சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்கன்னா அவனோட ஃபியூச்சர் பாதிக்கும் கொஞ்சம். ஒரு ஸ்கூல் டீச்சரோட கையை வெட்டியிருக்க உங்க புள்ள. அப்படி பட்டம் மேல எஃப்ஐஆர் போட வேணாம்னு சொல்றீங்க, வேற என்ன செய்யணும்? தப்பு செஞ்சுட்டு வந்த பையனுக்கு இப்படிதான் சப்போர்ட் பண்ணிட்டு வருவீங்களா நீங்க? சார், அவனோட சின்ன வயசுல ஸ்கூல் பஸ்ல முன்னாடி சீட்ல இருக்கிற பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்து கஷ்டப்படும் போது அவனோட ஷர்ட்டை கழட்டி கொடுத்து, அக்கா இதை கட்டிட்டு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சான். அவன் வீட்டுக்கு வந்தப்போ ஷர்ட் எங்கடான்னு கேட்டு அவனை நான் நல்லா அடிச்சிட்டேன். அதுக்கு மறுநாளே அந்த பொண்ணோட அம்மா அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு வந்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து, இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு ஒழுக்கத்தை எப்படிமா கத்து கொடுத்தீங்கன்னு வந்து கேட்டுட்டு போனாங்க. அதுதான் சார் எங்களோட வளர்ப்பு. விவரம் இல்லாத வயசுலயே அவன் ஒரு பொண்ணுக்கு கஷ்டம்னு வந்ததும் உதவி செஞ்சான். இப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம வாத்தியார் கையை வெட்டியிருக்கான்னா முழு தப்பு அந்த வாத்தியார் மேல மட்டும்தான் இருக்கு சார். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எவிடன்ஸோட வரேன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தலையை எடுத்தவனுக்கு இப்பெல்லாம் பெயில் கிடைக்குதுடா. நீ கையை தானே வெட்டியிருக்க, பாத்துக்கலாம் விடு.